விருச்சிகமே, இது உன் இறுதி எச்சரிக்கை. இந்த ஒரு செய்தியை நீ இப்போ கவனிக்கலன்னா அடுத்த சில நாட்கள்ல நடக்க போகிற விஷயங்களை நீ கட்டுப்படுத்த முடியாது. நான் சொல்றத சும்மா ஒரு ஜாதகம் இல்ல. இது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. உன் நட்சத்திர நிலை, உன் கிரக இயக்கம், உன் கர்ம பாதை, இவ மூணும் சேர்ந்து இப்போ ஒரு அதிசயமான நேரத்தை உருவாக்கி இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஒரு பெரிய சோதனையும் உன்னை நோக்கி வருது. உன் மனசுக்குள்ள இப்போ ஒரு குழப்பம் இருக்கு. நீ எடுக்கிற முடிவுகள் சரியா தவறாண்டு நீயே சந்தேகப்படுற நிலை. நீ யாரையோ நம்புற, ஆனா அந்த நம்பிக்கையே உன்னை காயப்படுத்தும் அபாயம் இருக்குது. இது ஒரு சாதாரண நாள் இல்ல. இது உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்றக்கூடிய நாள். நீ இப்ப கவனிக்கணும். உன் சுற்றுல இருக்கிற சில பேரு உன்னை முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. அவங்க சிரிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பொறாமை. அவங்க வார்த்தைகள் நல்லா இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஒரு விஷம் இருக்கும். அந்த விஷத்தை நீ இப்போ அறியலன்னா அது மெதுவா உன் வாழ்க்கையை பாதிக்கும். விருச்சிகமே, உனக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்கு. நீ ஒருத்தன் மட்டும் இல்ல. உன்னோட உள்ளுணர்வு உன்னை காப்பாத்துற ஒரு பெரிய ஆயுதம். ஆனா நீ அதை கேட்க மாட்டே. நீ எப்பவும் மனசை விட பிறர் சொல்றத கேட்டு முடிவு எடுக்கிற. அதான் உன் மிகப்பெரிய தவறு. இப்ப அந்த தவறுக்கு பிரபஞ்சம் உனக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. ஒரு சம்பவம் நடக்கும். அது சின்ன விஷயமா தோணும், ஆனா அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும். அந்த நாளை நீ தவற விட்டா உன் வாய்ப்பு போயிடும். விருச்சிகமே வா, நீ எப்பவும் வலிமையானவன். ஆனா இந்த நேரம் உன் மன வலிமை தான் சோதிக்கப்படும். உன் வாழ்க்கையில யாரை வச்சுக்கணும், யாரை விட்டு விடணும், அந்த முடிவு இப்போ நீ எடுக்கணும். நீ தள்ளி போட்டா அப்பிறகு நேரமே உன்னை தள்ளும். நீ நினைக்காத மாதிரி சில உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். அந்த உண்மைகள் உன்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். ஆனா அதே நேரத்துல அது உனக்கு ஒரு புதிய வழியை திறக்கும். இந்த நேரம் பயப்பட வேண்டிய நேரம் இல்ல, ஆனா கவனமாக இருக்க வேண்டிய நேரம். நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இதுதான் சரியான சந்தர்ப்பம். விருச்சிகமே, இந்த செய்தி உனக்கு வந்து சேர்ந்தது ஒரு காரணத்துக்காக தான். நீ இந்த வார்த்தைகளை கேட்கணும், நீ விழிக்கணும். ஏன்னா அடுத்த சில நிமிஷங்கள்ல நான் சொல்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடும். நீ இப்ப கேட்டது சாதாரண வார்த்தைகள் இல்ல விருச்சிகமே. இப்போ நான் சொல்ல போறது உன் வாழ்க்கையில நடக்க போகும் ஒரு மறைமுக மாற்றத்தின் ரகசியம். கடந்த சில மாதங்களா நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் சரியாக நடக்கல. நீ முன்னேறணும்னு நினைத்த நேரத்துல ஏதோ ஒரு தடைகள் வந்தது. நீ நம்பின மனிதர்கள் அந்த நேரத்துல உன்னை விட்டு விலகினாங்க. அந்த வலி உனக்கு இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த எல்லா தடைகளும் ஒரு காரணத்துக்காக தான் நடந்தது. பிரபஞ்சம் உன்னை தடுத்து நிறுத்தல, அது உன்னை தயாராக்குது. ஏன்னா நீ போக போற அடுத்த நிலை உன் பழைய வாழ்க்கையை விட ரொம்ப பெரியது. அந்த உயரத்துக்கு போகணும்னா சில மனிதர்களையும் சில பழக்கங்களையும் நீ விட்டே ஆகணும். இதுதான் அந்த நேரம். விருச்சிகமே, உன் வாழ்க்கையில 2 பாதை இப்போ திறந்திருக்கு. ஒரு பாதை நீ இப்போ வரை வந்த வழி. அது பாதுகாப்பானது, ஆனா அதுல வளர்ச்சி இல்ல. மற்றொரு பாதை, அது சற்று பயமுறுத்தும். அது புதுசு, ஆனா அதுல தான் உன் வெற்றி இருக்கு. நீ எந்த பாதையை தேர்வு செய்யறேன்னு அது உன் அடுத்த 5 ஆண்டுகளை முடிவு செய்யும். இந்த நேரத்துல நீ எடுத்த ஒரு முடிவு உன் முழு வாழ்க்கையையும் மாற்றும். அதனால தான் நான் சொல்றேன், இது சாதாரண நாள் இல்ல. இப்போ உன் வாழ்க்கையில ஒரு மனிதர் வரப்போகிறார். அவர் எப்படி வருவார் தெரியுமா? முதல் பார்வைக்கு சாதாரணமா தோணுவார், ஆனா அந்த மனிதர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய கதவை திறப்பார். அவரை நீ அடையாளம் காண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரை நீ தவற விட்டா அந்த வாய்ப்பு மறுபடியும் வராது. அதே நேரத்துல இன்னொரு மனிதர் இருக்கிறார். அவர் இப்போவே உன் அருகில் இருக்கலாம். நீ அவரை நம்புற, ஆனா அந்த நம்பிக்கையே உனக்கு ஒரு சோதனையாக மாறும். அவர் சொல்ற வார்த்தைகள் உன்னை மெதுவா தவறான வழிக்கு கொண்டு போகும். விருச்சிகமே, நீ இப்போ கண்களை திறக்கணும். யாரை நம்பணும், யாரை விலகணும், அது உன் உள்ளுணர்வு சொல்லும். நீ அந்த குரலை கேட்கணும். இப்போ வரும் நாட்கள்ல சில விஷயங்கள் திடீர்னு நடக்கும். ஒரு செய்தி, ஒரு அழைப்பு அல்லது ஒரு சந்திப்பு, அது உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தொடங்கும். அந்த நேரத்துல நீ தயங்காத, நீ பயப்படாத. நீ எடுத்த ஒரு துணிச்சலான முடிவு உன்னை வெற்றிக்கு கொண்டு போகும். ஆனா நீ தயங்கினா
நீ இழக்க போறது ஒரு வாய்ப்பு மட்டுமில்ல, உன் கனவுகளின் திசையே மாறிடும். விருச்சிகமே, நீ இப்போ வரைக்கும் காத்திருந்தது வீணா போகாது. நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் இப்ப பலன் தரப்போகுது. ஆனா அந்த பலனை பெறணும்னா நீ இப்போ விழிக்கணும். நீ உன் மதிப்பை புரிஞ்சுக்கணும். யாருக்கும் நீ குறைவானவன் அல்ல. நீயே உன்னை நம்பணும். ஏன்னா அடுத்த சில நாட்கள்ல நடக்க போகிற விஷயங்கள் உன்னை ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைச்சு செல்ல போகுது. விருச்சிகமே, இப்போ நான் சொல்ல போற விஷயம் உன்னை கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கும். ஆனா நீ இதை முழுசா கேட்கணும். ஏன்னா இதுதான் உன் வாழ்க்கையின் உண்மை. நீ இப்போ இருக்கிற நிலை உன்னால வந்ததல்ல மட்டும், உன்னை சுத்தி இருந்த சில சக்திகளாலும் வந்தது. உன் வளர்ச்சியை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சில மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க வெளியில சிரிச்சாங்க, ஆனா உள்ளுக்குள்ள உன் முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தாங்க. அந்த தாக்கம் உன் வாழ்க்கையில மெதுவா தெரிஞ்சிருக்கும். சில வேலைகள் முடிவதற்குள்ள நின்றது, சில வாய்ப்புகள் கைவிட்டது, சில உறவுகள் திடீர்னு மாறினது. நீ யோசிச்சிருப்ப, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு. அதுக்கு இதுதான் காரணம். ஆனா இப்போ அந்த சக்தி குறைய ஆரம்பிச்சிருக்கு. உன்னை தடுத்து நிறுத்திய அந்த இருள் இப்போ மெதுவா விலகுது. இதுதான் உன் டேர்னிங் பாயிண்ட். விருச்சிகமே, நீ இப்போ ஒரு புதிய சக்திக்குள்ள நுழைகிற. இந்த சக்தி உன்னை தள்ளும் உன் உண்மையான பாதைக்கு. நீ பல நாட்களா தவறான வழியில போயிட்டு இருந்திருக்கலாம். அது உன் தவறு இல்ல, நேரம் அப்படி இருந்தது. ஆனா இப்போ நேரம் மாறுது. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. அந்த வெளிச்சம் ஒரு உண்மையை உனக்கு காட்டும். நீ இதுவரைக்கும் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உனக்கு தெளிவா புரியும். அது உன் மனசை கொஞ்சம் உடைக்கும். ஆனா அதே நேரத்துல அது உன்னை சுதந்திரமாக்கும். விருச்சிகமே, ஒரு நாள் வரும். அந்த நாள்ல நீ ஒரே ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அது எளிதான முடிவு இல்ல. உன் மனசு ஒரு பக்கம் இழுக்கும், உன் அறிவு இன்னொரு பக்கம் இழுக்கும். அந்த நேரத்துல நீ எந்த பக்கம் போறேன்னு அது உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும். நீ மனசை கேட்டு போனா சில நேரம் வலி வரும், ஆனா அது உன்னை காப்பாத்தும். நீ பெற சொல்றத கேட்டு போனா அது சுலபமா இருக்கும், ஆனா அது உன்னை மீண்டும் பழைய நிலைக்கே தள்ளும். விருச்சிகமே, நீ இப்போ ஒரு சின்ன சிக்னலை கவனிக்கணும். அது ஒரு கனவு ஆகலாம், அது ஒரு திடீர் நினைவு ஆகலாம், அல்லது ஒரு மனிதர் சொன்ன ஒரு வார்த்தை ஆகலாம். அந்த சிக்னல் உனக்கு வழிகாட்டும். நீ அதை புறக்கணிக்காத. ஏன்னா அது உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான குறி. இந்த நேரத்துல நீ தனியா இருக்கணும். சில நேரம் யாரிடமும் பேசாம உன்னோட உள்ளத்தோட பேசணும். அப்பதான் உனக்கு உண்மை தெரியும். விருச்சிகமே, உன் வாழ்க்கையில நடக்க போகும் அடுத்த மாற்றம் நீயே நினைக்காத அளவுக்கு பெரியது. அது உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றும். உன் எண்ணங்கள் மாறும், உன் சுற்றம் மாறும், உன் வாழ்க்கை மாறும். ஆனா இந்த மாற்றத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன உடைப்பு நடக்கும். அது உன்னை சோதிக்கும். நீ அதை கடந்து வந்தா நீ நிறுத்த முடியாத உயரத்துக்கு போவ. இப்போ அந்த நேரம் ஆரம்பமா இருக்கு. விருச்சிகமே, இப்போ நீ நுழைந்திருக்கிற இந்த கட்டம் உன் வாழ்க்கையிலே மிக முக்கியமான சோதனை காலம். நீ இதுவரை எதிர்கொண்ட கஷ்டங்கள் இது முன்னாடி ஒரு சிறிய அறிமுகம் மாதிரிதான். இப்போ வரப்போறது உன் மனசையும் உன் நம்பிக்கையையும் உன் துணிச்சலையும் சோதிக்கும் நேரம். ஒரு சம்பவம் நடக்கும், அது திடீர்னு வரும், நீ எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். அந்த சம்பவம் உன் வாழ்க்கையில நீ கட்டி வச்சிருந்த ஒரு விஷயத்தை குலைக்கும். அது ஒரு உறவு ஆகலாம், அது ஒரு வேலை வாய்ப்பு ஆகலாம், அது ஒரு நம்பிக்கை ஆகலாம். அது உடைந்த மாதிரி தோணும். அந்த நொடியில நீயே உன்னை கேள்வி கேட்ப, ஏன் இது நடந்தது என்று. விருச்சிகமே, அது உன்னை தகர்க்க வரல, அது உன்னை உருவாக்க வருது. நீ பிடித்து பிடித்து வச்சிருந்த ஒரு விஷயம் உனக்கு சரியானதல்லன்னு பிரபஞ்சம் காட்டும். அதனாலதான் அது உடையும். இந்த உடைப்பு ஒரு இழப்பு மாதிரி தோணும், ஆனா உண்மையில அது ஒரு விடுதலை. நீ இப்போ வரை சுமந்து வந்த ஒரு பாரம் அது இப்ப கழியும். ஆனா அந்த நேரத்துல உனக்கு அது புரியாது. நீ வலிக்கிற, நீ அமைதியா இருப்ப, நீ யாரிட்டவும் சொல்ல முடியாம உன்னோட உள்ளத்துலவே போராடுவ. அந்த நேரம்தான் முக்கியம். விருச்சிகமே, அந்த நேரத்துல நீ எடுத்த ஒரு முடிவு உன் விதியை முடிவு செய்யும். நீ உடைந்து போயிட்டே இருக்கலாமா,
அல்லது அந்த உடைப்பிலிருந்து எழுந்து நிற்கலாமா? இந்த 2 வழிகளில் ஒன்று. நீ எழுந்து நிற்க தேர்வு செய்தா அந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீ உன்னை புதிய கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிப்ப. நீ உன் மதிப்பை புரிஞ்சுக்க ஆரம்பிப்ப. நீ யாரையும் பிடிச்சு நிக்க மாட்ட. யாரையும் கெஞ்ச மாட்ட. நீ உன் வழிய நீயே உருவாக்குவ. விருச்சிகமே, இந்த நேரத்துல ஒரு ரகசியம் உனக்கு தெரிய வரும். நீ இதுவரை நம்பியிருந்த ஒரு விஷயம், அது முழுசா உண்மை இல்லைன்னு தெரியும். அந்த உண்மை உன்னை ஒரு நொடி அதிர்ச்சிக்குள்ளாக்கும். ஆனா அது உன்னை விழிக்க வைக்கும். நீ இப்போ வரை யாருக்காக வாழ்ந்தே அது உனக்கு புரியும். நீ உன்னை மறந்தே வாழ்ந்ததை நீ உணர்வ. அந்த உணர்வு உன்னை மாற்ற ஆரம்பிக்கும். விருச்சிகமே, இந்த சோதனை முடிஞ்சதும் ஒரு பெரிய வாய்ப்பு உன்னை நோக்கி வரும். அது ஒரு சாதாரண வாய்ப்பு இல்ல. அது உன் வாழ்க்கையை மேலே எடுத்து செல்லும் வாய்ப்பு. ஆனா அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தணும்னா நீ இப்போ இந்த சோதனையை கடக்கணும். நீ தப்பிக்க முயற்சி செய்யாதே. நீ ஓடாதே. நீ நேரம் அதை எதிர்கொள்ளணும். ஏன்னா இந்த சோதனைக்கு அப்புறம்தான் உன் வெற்றி காத்திருக்குது. விருச்சிகமே, நீ இப்போ இருக்கும் இந்த இருள் நீண்ட நாள் இருக்காது. அதுக்கு பின் வரும் வெளிச்சம் உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கும். ஆனா அந்த வெளிச்சத்தை பார்க்க நீ இந்த இருளை கடக்கணும். அதுதான் உன் விதி. அதுதான் உன் நேரம். இப்போ அந்த கதவு திறக்க ஆரம்பிச்சிருக்கு. விருச்சிகமே, இப்போ நீ கடந்து வந்த அந்த இருள் அதன் முடிவு அருகில் தான் இருக்கு. நீ அனுபவிச்ச அந்த வலி, அந்த உடைப்பு, அந்த குழப்பம், இவையெல்லாம் வீணாக போகல. அது உன்னை மாற்றி இருக்குது. நீ இப்போ இருந்த நீ இல்ல. நீ இன்னொரு நிலைக்கு உயர்ந்திருக்கே. இப்போதான் அந்த வெற்றி கதவு மெதுவா திறக்க ஆரம்பிக்கும். ஒரு சந்தர்ப்பம் வரும். அது சின்னதா தோணும். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கும். நீ அதை சாதாரணமா எடுத்துட்டா அது போயிடும். நீ அதை பிடிச்சுக்கிட்டா அது உன்ன மேல எடுத்து செல்லும். விருச்சிகமே, இந்த நேரத்துல நீ பயத்தை விடணும். நீ சந்தேகத்தை விடணும். நீ யாரையும் கேட்காம உன் உள்ளம் சொல்றத கேட்டு நடக்கணும். ஏன்னா உன் உள்ளுணர்வே இப்போ உனக்கு வழிகாட்டி. ஒரு நாள் வரும். அந்த நாளில நீ ஒரு முடிவு எடுக்க போற. அது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு. நீ அந்த முடிவை துணிச்சலோட எடுத்தா அந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவி வரும். நீ நினைக்காத மனிதர்கள் உன்னை ஆதரிப்பாங்க. நீ இழந்தது திரும்ப வரும். ஆனா அது மாறி வரும். முன்னாடி இருந்ததை விட சிறந்ததாக வரும். விருச்சிகமே, நீ இப்போ ஒரு புதிய சுற்றுக்குள்ள நுழைகிறே. இந்த சுற்று உன் வெற்றி சுற்று. இதுல நீ வளர்ச்சி காண்ப. நீ மதிப்பு பெறுவ. நீ உன்னே ஆச்சரியப்படுவ அளவுக்கு முன்னேறுவ. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. நீ பழைய தவறுகளுக்கு திரும்ப போகாத. நீ உன்னை விட்டு தள்ளிய மனிதர்களா மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வராத. நீ கற்ற பாடங்களை மறக்காத. விருச்சிகமே, இப்போ உன் வாழ்க்கையில பணமும் வர ஆரம்பிக்கும். அது மெதுவா ஆரம்பிக்கும். ஆனா தொடர்ந்து வரும். நீ சரியான முடிவுகளை எடுத்தா அது பெரிய அளவுக்கு உயரும். நீ இப்ப தொடங்கும் ஒரு விஷயம் அடுத்த சில மாதங்கள் பெரிய பலன் தரும். அது வேலை ஆகலாம். அது வியாபாரம் ஆகலாம். அது ஒரு புதிய முயற்சி ஆகலாம். நீ தொடங்கு. நீ நம்பிக்கை வை. பிரபஞ்சம் உன்னை பின்தொடரும். விருச்சிகமே, இந்த நேரம் நீ விரும்பின வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. நீ இதை தவற விடாத. நீ உன் சக்தியை புரிஞ்சுக்கோ. நீ யாருன்னு நினைவு கூறு. நீ சாதாரணவன் இல்ல. நீ ஒரு மாற்றத்தை உருவாக்க வந்தவன். அந்த மாற்றம் இப்ப ஆரம்பமா இருக்கு. நீ தயாரா இரு. ஏன்னா உன் வாழ்க்கை இப்போ மேலே பறக்க ஆரம்பிக்க போகுது. விருச்சிகமே, இப்ப நீ வந்திருக்கிற இந்த நிலை, இது உன் வாழ்க்கையின் ஒரு சாதாரண கட்டம் இல்ல. இது ஒரு மறுபிறப்பு. நீ பழைய வாழ்க்கையில இருந்தவனா இல்ல. நீ இப்போ உருவாகிறது ஒரு புதிய மனிதன். நீ அனுபவிச்ச கஷ்டங்கள், நீ கடந்து வந்த இருள், நீ தாங்கிக்கிட்ட வலி, இவையெல்லாம் உன்னை உடைக்கல. அவை உன்னை வடிவமைத்தது. இப்போ நீ நிக்கிற இடம் உன் பலத்தின் சான்று. விருச்சிகமே, நீ இப்போ புரிஞ்சுக்கணும் ஒரு முக்கியமான உண்மை. உன் வாழ்க்கையை மாற்ற யாரும் வரமாட்டாங்க. நீயே உன்னை மாத்தணும். நீ எடுத்த முடிவுகள் தான் உன் விதியை எழுதும். நீ இப்ப வரை காத்திருந்த வாய்ப்பு இப்போ உன் கையில இருக்கு. அது கதவு மாதிரி திறந்திருக்கு. நீ அதுக்குள்ள நடக்கணும். யாரையும் காத்திருக்காது.
யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. நீ உன்னை நம்பி முன்னேறு. விருச்சிகமே, இப்போ உன் வாழ்க்கையில ஒரு அமைதி வரும். அது வெளியில இருக்கிற அமைதி இல்ல. அது உன் உள்ளத்திலிருந்து வரும் அமைதி. நீ யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீ உன்னை புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. அதுதான் உண்மையான வெற்றி. இந்த நேரத்துல நீ உன் கனவுகளை மறுபடியும் நினைவு கூறணும். நீ விட்டுவிட்ட ஆசைகளை மீண்டும் பிடிக்கணும். நீ பயந்த விஷயங்களை எதிர்கொள்ளணும். ஏன்னா இப்போ உனக்கு அந்த தைரியம் இருக்கு. விருச்சிகமே, நீ எடுத்த ஒவ்வொரு நல்ல முடிவும் உன் வாழ்க்கையை மேலே தூக்கும். நீ உன் வழியில நடந்தா யாராலும் உன்னை தடுக்க முடியாது. நீ இப்போ ஆரம்பிக்கிற ஒரு பயணம் நீண்ட காலம் நீடிக்கும். அது உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். நீ நினைத்த வாழ்க்கையை நீ உருவாக்குவ. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறக்காதே. நீ எங்கிருந்து வந்தே, என்ன கஷ்டம் அனுபவிச்சா, அதை நினைவில்வ. அது உன்னை நிலையாக வைத்திருக்கும். விருச்சிகமே, இந்த செய்தி உன்னை சேர்ந்தது ஒரு காரணத்துக்காக. நீ இதை கேட்டு முடிச்ச உடனே உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். அது சின்னதா இருக்கலாம், ஆனா அது வளர்ந்து ஒரு பெரிய மாற்றமா மாறும். நீ அதை கவனிச்சுக்கணும். நீ அதை ஏத்துக்கணும். நீ அதை நம்பணும். ஏன்னா உன் நேரம் வந்தாச்சு. உன் மாற்றம் ஆரம்பமாச்சு. உன் வாழ்க்கை இப்போ ஒரு புதிய பாதைக்கு போகுது. விருச்சிகமே, நீ தயாராரு. நீ நம்பிக்கையோட இரு. நீ முன்னேறு. உன்னை யாராலும் நிறுத்த முடியாது. இது உன் நேரம். இது உன் விதி. இது உன் வெற்றி. விருச்சிகமே, இப்போ நீ இந்த வார்த்தைகளை கேட்டு முடிச்சதுக்கு பிறகு உன்னோட உள்ளத்துல ஒரு மாற்றம் ஆரம்பிச்சிருக்கும். அது சின்ன உணர்வு மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு தெளிவு மாதிரி இருக்கலாம். நீ இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை இப்போ வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்ப. அதுதான் இந்த செய்தியின் சக்தி. விருச்சிகமே, இந்த நொடியிலிருந்து நீ கவனிக்க ஆரம்பிக்கணும். உன் சுற்றுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணும். யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுல ஒரு குறி இருக்கும். ஒரு சம்பவம் நடக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நீ அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரபஞ்சம் இப்போ உன்னோட பேச ஆரம்பிச்சிருக்கு. அது நேரா பேசாது, அது குறிகளா பேசும். நீ அந்த குறிகளை வாசிக்க கத்துக்கணும். விருச்சிகமே, இப்போ உன் வாழ்க்கையில மெதுவா சில கதவுகள் மூட ஆரம்பிக்கும். நீ அதுக்காக வருத்தப்படாத. அது போக வேண்டியவன். அதே நேரத்துல புதிய கதவுகள் திறக்கும். அது உனக்கு சரியானவன். நீ பழையதை பிடிச்சுக்கிட்டு இருந்தா புதியதை பெற முடியாது. அதனால விட கத்துக்கோ. விருச்சிகமே, நீ இப்போ ஒரு சக்தி வாய்ந்த நிலையில இருக்கே. நீ நினைக்கிறது உன் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். நீ நல்லதை நினைச்சா நல்லது வரும். நீ பயத்தை நினைச்சா அதுவும் வரும். அதனால உன் எண்ணங்களை கவனிக்கணும். நீ உன்னோட மனசை கட்டுப்படுத்தணும். அதுதான் உன் உண்மையான சக்தி. விருச்சிகமே, இப்போ நீ எடுக்கிற ஒவ்வொரு சிறிய முடிவும் ஒரு பெரிய விளைவை தரும். நீ அதை லேசா எடுத்துடாத. நீ உணர்ந்து முடிவேடு. நீ அமைதியா யோசிச்சு முடிவேடு. அப்பதான் நீ தவறாம முன்னேறுவ. விருச்சிகமே, இந்த செய்தி இங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதே. இது இப்போதான் ஆரம்பம். நீ இந்த வார்த்தைகளை மனசுக்குள் வைத்து நடந்தா நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உன்னை தேடி வரும். ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீ திரும்பி பார்க்கும்போது இன்னைக்குதான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்ச நாள்னு நினைப்பாய். அந்த நாளை நீ பெருமையோட நினைப்பாய். விருச்சிகமே, நீ உன் வாழ்க்கையின் கதையை எழுதுறவன். நீதான் உன் ஹீரோ. நீதான் உன் வழிகாட்டி. நீ உன்னை நம்பினா உன் வாழ்க்கை உன்னை உயர்த்தும். இந்த வார்த்தைகளை மறக்காத. இதை கேட்டு முடிச்ச உடனே ஒரு முடிவு எடு. சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அது உன் முன்னேற்றத்துக்காக இருக்கணும். அதுதான் இந்த செய்திக்கு நீ தர்ற பதில். விருச்சிகமே, நீ தயாரா இருக்கே. நீ விழிச்சிருக்கே. நீ முன்னேற ஆரம்பிச்சுட்டே இருக்கே. இப்போ நீ நின்னு விடாதே. விருச்சிகமே, இப்போ இந்த நொடியில நீ அமைதியா இருந்தா உன்னோட உள்ளத்துல ஒரு குரல் கேட்கும். அது வெளியில யாரோ சொல்ற குரல் இல்ல, அது உன்னோட உண்மையான குரல். நீ இதுவரைக்கும் அதை கேட்காம இருந்திருக்கலாம், ஆனா இப்போ அது தெளிவா கேட்க ஆரம்பிக்கும். அந்த குரல் என்ன சொல்றது தெரியுமா? நீ இன்னும் பெரியவனாக முடியும் என்று. நீ இன்னும் உயர முடியும் என்று. நீ இன்னும் மாற்ற முடியும் என்று. விருச்சிகமே, இந்த உலகம் உன்னை எப்படி பார்த்தாலும் அது முக்கியம் இல்ல. நீ உன்னை எப்படி பார்க்கிறன்னு தான் முக்கியம். நீ உன்னை குறைவா பார்த்தா உன் வாழ்க்கையும் குறையும். நீ உன்னை உயரமா பார்த்தா உன் வாழ்க்கையும் உயரம் அடையும்.
அதனால இப்போ இந்த நொடியிலிருந்து நீ உன்னை மாத்திக்கணும். உன் எண்ணத்தை மாத்திக்கணும். உன் நம்பிக்கையை உயர்த்திக்கணும். விருச்சிகமே, நீ கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாத. அது உனக்கு ஒரு பாடம். நீ இழந்ததை நினைச்சு கவலைப்படாத. அது உனக்கு ஒரு வழிகாட்டி. நீ எதிர்காலத்தை பயந்து நிக்காத. அது உனக்கு ஒரு வாய்ப்பு. நீ இப்போ இருக்கிற இந்த நொடி, அதுதான் உன் உண்மையான சக்தி. இந்த நொடியில நீ எடுத்த முடிவு உன் முழு வாழ்க்கையும் மாற்றும். விருச்சிகமே, இப்போ நீ உன்னை கேட்டுக்கோ. நான் என்ன ஆகணும்? எப்படி வாழணும்? என்ன மாதிரி வாழ்க்கை வேண்டும்னு அந்த பதில் உன்னுள்ள இருக்கு. நீ அதை வெளிக்கொணரணும். நீ அதை நம்பணும். நீ அதை அடைய ஆரம்பிக்கணும். விருச்சிகமே, நீ ஒன்னு நினைச்சுக்கோ. நீ ஒன்னும் சாதாரண மனிதன் இல்ல. நீ ஒரு காரணத்துக்காக பிறந்தவன். உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை நீ கண்டுபிடிக்கணும். அதுதான் உன் பயணம். அதுதான் உன் விதி. விருச்சிகமே, இந்த பயணம் சுலபமா இருக்காது. ஆனா அது மதிப்புடையது. நீ விழுந்தாலும் நீ எழுந்து நிக்கணும். நீ கஷ்டப்பட்டாலும் நீ முன்னேறணும். நீ சந்தேகப்பட்டாலும் நீ உன்னை நம்பணும். ஏன்னா நீ முன்னேறாத வரை உன் வாழ்க்கை மாறாது. விருச்சிகமே, இந்த செய்தி இங்கே முடிஞ்சிருச்சு என்று நினைக்காதே. இது உன் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம். நீ இந்த நொடியில இருந்து எப்படி வாழ்றேன்னு அதுதான் உன் கதையை எழுதும். நீ வலிமையாரு. நீ உண்மையாரு. நீ உன்னை நம்பு. அப்போவும் உன் வாழ்க்கை உன்னை ஏமாத்தாது. விருச்சிகமே, இப்ப நீ ஒரு ஆழமான மூச்சு வாங்க. உன்னோட உள்ளத்தோட இணை. உன்னோட சக்தியை உணரு. இந்த நொடியிலிருந்து ஒரு புதிய ஆரம்பம் செய். இது உன் நேரம். இது உன் மாற்றம். இது உன் வாழ்க்கை. நீ தொடங்கு. நீ முன்னேறு. நீ வெல்லு. இதுவே உன் முடிவு இல்லை. இதுதான் உன் ஆரம்பம். நன்றி.